ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஸ்ரீநிதி சாகர் தயாரிப்பில் அமீன் பர்ஃப் எழுதி இயக்கி G5 வெளியீடாக ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கும் வெப் சீரியஸ் காக்கி சர்க்கஸ். சுபாஷ் செல்வம், முனிஸ்காந்த், ராஜேஷ் மாதவன், கௌதமி, வின்ஷு ரெச்சு, சாவித்ரி, அமிர்தா, அப்துல்லி, மருதுபாண்டியன், ராஜேஷ், உஷார், விக்னேஸ்வர், அருண்குமார் வாம்பா, சித்திரசேனன் இந்த வெப் சீரியஸில் நடித்திருக்கிறார்கள். விபின் பாஸ்கர் இசையமைத்தும் நீரஜ் ரவி ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள். அர்ஜுன் பாபு எடிட்டிங் செய்திருக்கிறார். சிறைச்சாலையின் கண்காணிப்பாளராக ஜெயிலராக இருக்கிறார் முனிஸ்காந்த். கடுமையாக இல்லாதவர், குற்றவாளிகளை மென்மையாக திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. புத்தகங்கள் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர். சிறைச்சாலையில் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்த நூலகம் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். அங்கிருக்கும் சிறை கைதிகளிடம் தான் எழுதிய புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்கிறார். குற்றங்களுக்கான சால்வேஷனையும் தான் எழுதிய புத்தகத்திலேயே தேடுகிறார். அவருடன் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணிபுரிகிறார் சுபாஷ் செல்வம். சிறைச்சாலையில் உண்டியல் ஒன்றை வைத்து குற்றவாளிகளை அதில் காணிக்கையிட வைக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை உண்டியலில் இருந்த பணம் திருடு போகிறது. அந்த உண்டியலில் போடப்படும் பணத்தை கண்ணகி கோயிலுக்கு சென்று செலுத்த வேண்டும் என நினைத்திருக்கும் வேளையில் இப்படி நடந்து விடுகிறது. சிறைச்சாலையிலேயே உண்டியல் பணம் திருடு போனது வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்பதால் தன் பணத்தை எடுத்து வந்து கோயில் உண்டியலில் போட்டு வெளிப்பார்வைக்கு திருடு போனது தெரியாமல் மறைக்கப்படுகிறது. அந்த பணத்தை எடுத்து வந்து போடுபவர் ஹீரோ கான்ஸ்டபிள் செல்வம். தனியார் பேங்க் ஒன்றில் பணம் வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறான் கான்ஸ்டபிள் சுபாஷ் செல்வம். கடன் வாங்கிய பணத்தை வீட்டில் எடுத்து வந்து வைத்திருக்கையில் அந்த பணம் இரவில் திருடு போய்விடுகிறது. இந்த திருட்டுகளை செய்தவன் ஒரே திருடன். தனியார் வங்கியில் லோன் பணம் வாங்குகையில் அங்கு பணிபுரியும் இளம்பெண் வின்சுவுடன் கான்ஸ்டபிள் சுபாஷ் செல்வத்துக்கு காதல். பஸ்ஸில் கண்டக்டராக பணிபுரியும் பெர்சன் தான் எல்லா திருட்டையும் செய்கிறான். அது சஸ்பென்ஸாக இல்லாமல் ஆடியன்ஸுக்கு சொல்லப்பட்டு விடுகிறது. கான்ஸ்டபிள் மற்றும் ஜெயிலர் முனிஸ்காந்த் திருடனை சேஸ் செய்ய முடிந்ததா, அவனை பிடித்து தண்டனை பெற்று தர முடிந்ததா என்பது கதை. கான்ஸ்டபிளாக நடித்திருக்கும் சுபாஷ் செல்வம், ஜெயிலராக நடித்திருக்கும் முனிஸ்காந்த் சிறப்பாக நடித்துள்ளனர். முனிஸ்காந்தின் மாறுபட்ட நடிப்பு சிறப்பு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.